கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு புலற்காலை பொழுதில் குளிர்ச்சியான அந்த காலை நேரத்திலே ஆண்டவர் மகிழ்ச்சியோடு சன்னிதானத்திலே கூட்டி சேர்த்து சுகபலத்தோடு நம்மை ஆதரிக்கிற அவருடைய கிருபையை எண்ணி இந்த காலை வேளையிலே அவர் சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நன்றியிருந்த உள்ளத்தோடு அவரை தொழுது கொள்ள கடவோம். வாருங்கள். நம்பி வந்தேனேசையா, நான் நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் சரணம் சரணமையா, நான் நம்பி வந்தேனே. நல்ல நம்பிக்கைக்கு என்றும் ஆதாரமாக இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த புதிய நாளுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். காலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொன்ன நேச தகப்பனே, காலையில் உம்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். முகநூல் வாயிலாக, இணையதள வாயிலாக ஆண்டவரே ஆர்வப்பட்டு இந்த ஆராதனையை செவிமடுக்கிற பிள்ளைகள் உமக்கு தெரியும் ஆண்டவரே, உள்ளூரிலும் வெளியூரிலும் வெளிநாடுகளிலும் ஆண்டவரே உமது பிள்ளைகளோடு உமது நேசக்கரம் இருக்கட்டும். ஆன்மீக உற்சாகத்தை தாரும். எத்தனையோ சோர்வுகள், உலகப்பிரகாரமான கவலைகள் இருந்த போதிலும் உம்மை தேடுவதிலே எங்களுக்கு கொடுக்கிற ஆர்வத்திற்காக ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை கண்டுகொண்ட பிள்ளைகளாக இங்கிருந்து கடந்து செல்ல உமது பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கேடும் நல்ல பிதாவே, ஆமீன். 72வது பாடல். சர்வலோகாதிப நமஸ்காரம். சங்கீதம் 46 முறையாக நாம் வாசிக்கலாம். 168வது பக்கம். கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலமுமானவர், ஆபத்து காலத்தில் அவரே உத்தம துணை. அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கினாலும், அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம்.
கடவுள் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே கடவுள் அதற்கு உதவி செய்வார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் கடவுளே நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். சேர்ந்து படிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் கடவுள் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போது எப்போதும் சதா காலம் இருக்கிறபடியே ஆமேன். சபை அமர்வோம். எபிரேயர் 12 முதல் 4 வசனங்கள். எபிரேயர் 12வது அதிகாரம் 1 முதல் 4 வரையுள்ள வசனங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்த சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்பதே. அன்பானவர்களே, நற்செய்தி பாகம் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22 முதல் 33 வசனங்கள் வரை. மத்தேயு நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம். யாவரும் எழுந்து நின்று கவனித்து கேட்போம். தாம் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம் சீஷர் உடனே படவில் ஏறவும் தமக்கு முன்னே அக்கறைக்கு போகவும் அவர்களை கட்டாயப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனியே ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். அதற்குள்ளாக படவுள் கரையிலிருந்து வெகு தூரம் போயிருந்தது. எதிர்காற்று அடிக்கவே அது அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடம் வந்தார். அவர்கள் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர் கண்டு கலங்கி ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, தைரியமாயிருங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். அதற்கு பேதுரு, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடம் வர கட்டளையிடும் என்று சொன்னான். அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி ஜலத்தின் மேல் நடந்து இயேசுவை கிட்டி வந்தான். காற்றை கண்டபோதோ பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கதறி கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறவே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள், மெய்யாகவே நீர் தேவகுமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள் என்பதே. வசனத்தை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் கன்னிமரிடத்தில் ஒன்றியும் ராத்திரியில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாலத்தாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மருத்துவரையும் நியந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபை பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். சபையார் அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மகிழ்ச்சியான இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை மையமாக
வைத்து சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள, ஆண்டவர் தரும் படிப்பினைகளை புரிந்து கொள்ள எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம், எபிரேயர் 12 முதல் வசனம், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மில் எளிதில் அகப்படுத்துகிற பாவத்தையும் விலக்கி, விசுவாச கர்த்தாவும் விசுவாச சம்பூரணரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்பது. தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே என்ன படிப்பினை என்று தருகிறீர் என்பதை நாங்கள் புரிந்து, ஆண்டவரே எங்களுக்கு உரிய இந்த உலக ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட எங்களுக்கு கற்றுத்தாரும், தடைகளெல்லாம் நீக்கும். ஆண்டவரே ஜீவ கிரீடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரியும் உலகத்தில் மிகவும் வேகமான மனிதன், உலகத்திலே மிகவும் வேகமாக ஓடக்கூடிய மனிதன் யார் அப்படின்னு கேட்டால் தெரியும். அப்படிதானா? நீங்களே தெரியும்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன சொல்லிடுவீங்களான்னு நினச்சி தான் தெரியும்னு சொல்கிறேன். சொல்லுங்க, யாரு? வெரி குட். உசேன் போல்ட் வேகமாக மனிதன். அவருடைய இதை டார்கெட் பண்ணியிருக்கிறத யாரும் பிரேக் பண்ணுறது ரொம்ப ரேர், இன்னும் முடியல. ஆனால் ஒரு மனுஷன் ஜான்சன் ஒருத்தர் அவனுக்கு ஈக்குவலாக ஓடி அவனை ஒரு இதில் ஜெயிச்சுட்டு அவர் முன்னாடியே மண்டிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கினார். அது ஒரு அற்புதமான காட்சி. பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு ஒரு ஓட்டம். அந்த ஓட்டத்திலே நம்ம பொறுமையோடு எப்படி ஓட வேண்டும் என்பதற்கு பொறுமையோடு ஒரு அழைக்கப்படுகிற அழைப்பை இங்கே நீங்களும் நானும் பார்க்கிறோம். அதற்கு முன்னால் ஆகையால் அப்படி வந்திருக்கு. therefore அப்படின்னா அதுக்கு முந்தைய விஷயங்களை கவனிக்கணும்னு அர்த்தம். அப்படிதானா? அதற்கு முந்தைய விஷயம் விசுவாசத்திற்கு சாட்சியான ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த், ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்லலாம். விசுவாசத்திற்கு நமக்கு முன்மாதிரியாக படிப்பினையாக இருக்கக்கூடிய பொறுமையோடு எண்ணினேன். ஒவ்வொருத்தர் பேரா 17 பேர்கிட்ட வருது. அதுவும் கிளியரானு சொல்ல முடியல. அவ்வளவு மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாருங்க இவ்வளவு சாட்சிகள். நம்ம ஓட்டத்தில் ஓடும்போது வேமா விட்டாத, ஓடு அந்த ஃபினிஷிங் லைனுக்கு நம்மளை என்கரேஜ் பண்ணி ஓரத்தில் இருந்து கைத்தட்டி உற்சாகப்படுத்துவாங்கல்ல. எத்தனை பேர் நம்மளை உற்சாகப்படுத்த இருக்காங்கன்னு இங்கே சொல்லும்போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. எங்கள் அம்மாலாம் அனுப்புவாங்க, என்னை வளர்த்து ஆளாக்குன. அப்படிதான் என் மகனே நீ ஓடு, விசுவாச ஓட்டத்திலே நீ ஓடு அப்படின்னு கைத்தட்டி நம்மளை உற்சாகப்படுத்துகிற நம்ம முன்னோர்கள், பெற்றோர்கள் எல்லாம் இருப்பாங்க. எப்படி ஓட வேண்டும் என்பதற்கு இங்கே ஆண்டவர் அந்த 11:33 முதல் 35 வார்த்தைகள் ரொம்ப பாரமா இருக்கும். மரித்து போன தங்களுடையவர்கள் 11:35 மரித்து போன தங்களுடையவர்களை, ஸ்ரீகளை உயிரோடு எழுப்பிய பெற்றோர்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடைவதற்கும் விடுதலை பெறுவதற்கும் சம்மதியாமல் வதைக்கப்பட்டவர்கள், வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்து கல்லறியுண்டவர்கள், சோதிக்கப்பட்டார்கள், அறுப்புண்டார்கள். அதெல்லாம் படிக்கவே கஷ்டமா இருக்கு. எப்படிப்பட்ட பாடு அனுபவித்தவர்கள் எல்லாம்
நமக்கு சாட்சியாக முன்னே நின்று அந்த விசுவாச ஓட்டத்தை பொறுமையோடு ஓடினார்கள் என்பதை இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர்களெல்லாம் நம்மளை உற்சாகப்படுத்தி ஓடுங்க, அந்த விசுவாச ஓட்டத்தை ஓடுங்கள் என்று நம்மை உற்சாகப்படுத்தி கைத்தட்டி என்கரேஜ் பண்றாங்க. பிரியமானவர்களே, இங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, பாரமான யாவற்றையும் நம்மை எளிதில் அகப்படுத்துகிற பாவத்தையும் விட்டு விலக்கி. ஏமா, ஓட்ட பந்தயத்தில் ஓட போறோம். 5 கிலோ அரிசி கையில் வச்சுக்கிட்டு யாராவது ஓடுவாங்களா? பாரத்தை வச்சுக்கிட்டு யாராவது ஓடுவாங்களா? ஓட்ட பந்தயத்தில் ஓடணும்னு நினைச்சாச்சு, ரொம்ப வெயிட்லெஸ்ஸா எவ்வளவு தூரத்துக்கு ரன் as free as possible, அப்படிதானா? வெயிட் இல்லாம ரொம்ப அழகா அந்த ஓட்டப்பந்தயம் போடுறவங்க ட்ரெஸ் பார்த்தீங்களான்னு அப்படிதான் இருக்கும், காஸ்டியூம் பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். எவ்வளவு கம்ஃபர்டபுளா எளிதா போட முடியுமோ அப்படிதான் போட்டு ஓடுவாங்க. அப்போ பாரமான யாவற்றையும் தள்ளி வச்சுக்கிட்டு, பேர்டன் எல்லாம் தள்ளி வச்சுக்கிட்டு, பாவத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு தான் ஓடணும் விசுவாச ஓட்டம். இதுல நமக்குள்ள பாவத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு ஓடணும்னா நம்ம ஓடிக்கிடவே முடியாது. பிரியமானவர்களே, தடைகள் இருக்குது. நம்ம எவ்வளவு ஃப்ரீயா ஓடணுமோ அப்படி ஓடணும். அன்ஹோலி ரிலேஷன்ஷிப், பரிசுத்தம் குறைச்சல் உள்ள மக்கள் நட்பு, நம்மகிட்ட இருக்கிற அடிஷன் டு த மொபைல் போன். 24 மணி நேரம் போன் இல்லாம இருக்க முடியாதுமா எனக்கு. நான் விசுவாச ஓட்டத்தில் ஓடினா விளங்குமா? யோசிச்சு பாருங்க. நம்முடைய விசுவாச ஓட்டத்திற்கு தடையா இருக்கிற ஈகோ, எனக்கு உரிய பெருமை யாருக்கும் இருக்காது, அவ்வளவு பெருமை எனக்கு. ஆனா வெளியே காட்ட மாட்டேன். என்னை பார்த்தா ரொம்ப, ஆனா பெருமை அதை நல்லா புரிஞ்சவங்களுக்கு தான் புரிய முடியும். அப்படியெல்லாம் ஆள் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு நான் விசுவாச ஓட்டத்தை ஓடுகிறேன் என்றால், நம்மளுடைய பாரமான தடைகள், நம்ம ஓட்டத்துக்கு விசுவாச ஓட்டத்திற்கு தடையா இருக்கக்கூடிய ஏதுக்கள் எல்லாம் நம்மை விட்டு விலக்கி எவ்வளவு ஃப்ரீயா எவ்வளவு ஆர்வமா ஓடணுமோ அப்படி ஓடணும். அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 9:24 பாருங்கம்மா, நீ எப்படி ஓடணும்? 1 கொரிந்தியர் 9:24. பாத்தீங்களா? பந்தய சாலையிலே பலரும் ஓடுவான். எல்லாருக்கும் பந்தய பொருள் கிடைக்காது. This is a first strategy. விசுவாச ஓட்டத்திலே எப்படி ஓட வேண்டும் என்பதற்கு ஒரு யுக்தி. பிரியமானவர்களே, வெயிட் இருக்க கூடாது, மனசுல பாரம் இருக்க கூடாது, பாவம் இருக்க கூடாது. அது விசுவாசத்திற்கு தடை. அதான் பாரமான, அழகா சொல்றாரு, அகப்படுத்துகிற, எளிதில் அகப்படுத்துகிற பாவத்தை விலக்கி விசுவாசத்தை கர்த்தா ஆரம்பிக்கிறவர் முடிக்கிறவர் அவர் தான். விசுவாசத்துக்கு ஆதாரமே கடவுள் இயேசுதான். அவரை நோக்கி ஓடக்கடவோம். இன்னொன்னு பாருங்க, ஸ்ட்ராட்டஜி 2 எப்படின்னா, ரன் வித் பெர்சிவரன்ஸ். கொஞ்ச தூரம் ஓடிட்டு நிற்கிறது இல்ல விசுவாச ஓட்டம். விடாமுயற்சியோடு ஓடணும். பந்தய பொருள் எனக்கு வேணும்னு ஓடணும். ஐ ஷுட் ரீச் அந்த பினிஷிங் பாயிண்ட் நான் எப்படி அடையணும் என்ற வாஞ்சை இருக்கணும். விசுவாச ஓட்டம்னது சும்மா இல்லம்மா. ஆண்டவருக்குள்ளாக விசுவாசம், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு ஓட்டம் தான். ஆனா ஜீவ கிரீடம், பந்தய பொருள் எனக்கு வேணும். அந்த வாஞ்சையிலே, ஆண்டவரிடத்திலே பாராட்டை பெற வேண்டும் என்ற வாஞ்சையிலே நீங்கள் ஓட வேண்டும். பிரியமானவர்களே, ஸ்ட்ராட்டஜி 3 என்னது? ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ். நிறைய ஆக்சிடென்ட் பாருங்க கார்ல. கழுத்து
பஸ் வண்டியில போற டூ வீலர் பாருங்க, பின்னாடி ஒன்றா நேரா போய் இடிச்சிடலாம்னு போல தோணும். அவன் கவனம் எல்லாம் எங்க இருக்கும்? இப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தா என்னது? இப்படிதான் ஆக்சிடென்ட் வருது, விபத்து அப்படிதான் ஏற்படுது. நீங்க நம்ம இப்படி போவோம், காருக்காரன் இப்படி வருவான், அப்படி போவோம், அதுல எப்படி வருவான், என்னடா ரகசியம்னு பார்த்தா அவன் முன்னாடி போன் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டே போவான். கவனம் அங்க இருக்காது. கவனம் சிதறக்கூடாது. விசுவாச ஓட்டத்திலே ஓடுகிற நீங்களும் நானும் கவனம் சிதறாமல் ஆண்டவர் இயேசு விசுவாச கர்த்தா, ஆரம்பிக்கிறவர் முடிக்கிறவர் அவர், அவரை நோக்கி யோசிச்சு பாருங்க. வார்த்தை அழகா தெளிவாக சொல்கிறது. அவர் தான் ஆரம்பிக்கிறவர், அவர் தான் பினிஷிங் லைன், பரலோகம் தான் பினிஷிங் லைன். நோக்கம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவரே நீரே ஆனால், இல்லையா, நீரே ஆனால் நான் கடல் நடக்கணும். ஆண்டவரே சரிப்பா வா. அப்போ போக்கஸ் எங்க இருக்கணும்? ஆண்டவர்கிட்ட தானே இருக்கணும், அவரை தானே பார்க்கணும். உனக்கு எதுக்கு இந்த ஜோலி? வேற எதுக்கு உனக்கு கவனம் சிதறது? அங்க எங்க திருமணனால தானே நீ தடுமாறுற. ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அழகா நடந்து போயிருப்பான். நடந்து வந்தாச்சம்மா, கிட்ட ஒரு 5 அடி 10 அடி இருக்கணும், அவ்வளவுதான். அவ்வளவு தூரம் நடந்து வந்தவர் பாருங்க. அப்புறம் பார்க்காரு, ஆஹா தப்புன்னு, அவ்வளவுதான். அற்ப விசுவாசியே, நீ நேர என்ன பார்த்து வர வேண்டியதானப்பா, வந்துகிட்டு இருந்தல்ல, உனக்கு எதுக்கு அங்க கவனம் சிதறுது? அந்த கவனம் சிதறுச்சுன்னா நீங்க நானும் பினிஷிங் லைன் எட்டவே முடியாது. அன்பானவர்களே, வேதத்தில் சிலர் நல்லா ஆரம்பிப்பாங்க, பினிஷிங் லைன் வேற, வெல் பிகின் நல்லா ஆரம்பிப்பாங்க. சாலமோன் நல்லா ஆரம்பிச்சாருமா, ஆண்டவரே ஞானத்தை தாரும். ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே அசந்தற மாதிரி தான். ஞானத்தை தாரு ஆண்டவரே, இந்த சின்ன வயசுல என்ன பெரிய பதவியில் வச்சிரு, இந்த ஜனங்களை ஞானம் இல்லைன்னா எனக்கு முடியாது, நீ கேட்டது சரியப்பா. அவரும் ஆச்சரியப்பட்டாரு, எப்பா இவன் என்ன பெரிய ஆள், ஞானத்தை கேட்குறானே, யாரும் கேட்காததை கேட்குறானே, அப்படி ஞானத்தை கொடுத்தாரு. ரொம்ப பெரிய நல்ல. கடைசி லட்சணம் என்னாச்சு? செகண்ட் ஹாஃப் இல்லையே, தேசமே ரெண்டாச்சே. பாகன் வர்ஷிப், அந்நிய தெய்வம், அந்நிய நாட்டு பெண்களை மணந்து. ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு, பினிஷிங் சரியில்லையே, முடிவு சரியில்லையே. ஆண்டவருடைய பிள்ளை நீ என்ன ஒரு முன்மாதிரியை காண்பித்தீர். யூதாசு, எப்பா கடவுள் முன்னாடி பவ்யமா, எம்மா இப்படி ஒரு நல்லவன் இருப்பானான்னு சொல்லிட்டு, எப்பா நீ இந்த கணக்கு வழக்கெல்லாம் நீ பாரு, நம்ம நாணயமான ஆள்கிட்ட நம்ம பொறுப்பை கொடுப்போம், கணக்கு வழக்கலாம் நீ பாரு. அற்புதத்தை பார்க்கிறாரு, கடவுளோடு நடக்கிறாரு, கடவுளோடு he walk with Jesus, கடவுளோடு நடக்கிறாரு. ஆண்டவரே அசந்து இந்த பணப்பையே வச்சுக்கன்னாரு. கடைசி என்னாச்சு? பினிஷிங் சரியில்லையேப்பா. ஆரம்பம் நல்லா இருந்துச்சு, பினிஷிங் சரியில்லையே. சிலருக்கு நேர்மாறா. எப்படி? ஆரம்பம் மோசமா இருக்கும், ஆனா டீச்சர் சொல்றாங்க பினிஷிங் நல்லா இருக்கும். பவுல் எவ்வளவு மோசமான ஆரம்பம், கடவுளுடைய பிள்ளைகளை துயரப்படுத்தினான். அவன் தான் கடைசி என்ன சொன்னான்? நல்ல போராட்டத்தை போராடினேன், இல்லையா? 2 தீமோத்தேயு 4:7. எம்மா வாழ்க்கையே போராட்டம் தான், அதுவும் கிறிஸ்தவ வாழ்வு போராட்டம் தான். அதுல ஒரு அட்ஜெக்டிவ், நல்ல போராட்டம். யோசிச்சு பாருங்க, எது நல்ல போராட்டம்? சகிச்சுக்கிட்டு, வேதனையும் எல்லாவற்றையும் சகிச்சுக்கிட்டு ஓடுற ஓட்டம், அதுதான் நல்ல போராட்டம். நல்ல நீங்க வேற மாதிரி நினைச்சுக்க கூடாது. அந்த வேதனை சகிச்சு பவுல் ஆரம்பிச்சான், மோசமான ஆரம்பம், ஆனா நல்ல முடிவு. மேரி மக்தலின் எப்படி? மோசமான ஆரம்பம், அப்படித்தானம்மா? பிசாசு, எத்தனை பிசாசு? 7 பிசாசு பிடிச்சிருந்துச்சு அவளுக்கு. மோசமான ஆரம்பம்,
ஆனா உயிர்த்தெழுதலின் உயிர்ப்பின் முதல் சாட்சியாக நின்று இன்றும் பைபிளில் பேசப்படுகிற ஒரு பெண்மணி அல்லவா? முடிவு எப்படி? பிரியமானவர்களே, ஆரம்பம் எப்படியாலாம் இருந்துட்டு போட்டோம், ஆனா ஃபினிஷிங் லைனை ரீச் பண்ணணும். நம்ம ஆண்டவருக்குள்ளாக நம்முடைய ஓட்டத்திலே, விசுவாச ஓட்டத்திலே உறுதியாய் நீங்கள் நான் ஓட வேண்டும். அப்படிப்பட்ட மன வலிமையை தந்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து நம்முடைய விசுவாச ஓட்டத்திலே ஐ ஷுட் ரீச் த ஃபினிஷிங் லைன், ஜீவகளிடம் எனக்கு கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு ஓடக்கடவோம். அப்படிப்பட்ட மனோதிடத்தை, விசுவாசத்தை, உறுதியை ஆண்டவரை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி நம்முடைய ஓட்டத்தை ஓட ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் பலனை தந்து, விசுவாசத்தை தந்து ஆதரித்து காப்பாராக. ஆமென். எல்லாபத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களின் சிந்தனைகள் கிறிஸ்து இயேசுவுக்கு நிலைவரப்படுத்தி காப்பாராக. ஆமென். 559வது பாடல். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமை தோத்தரிப்போமே. கண்மணி போ கருத்துடன் நம்மை, கண்மணி போ கருத்துடன் நம்மை காப்பாரே. கர்த்தரை நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நட, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பா. இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பா. போகையிலும் நம் வருகையிலும் புகலிடம் ஆனதால் தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்கு தந்த இந்த ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட ஆண்டவரே நீர் எங்களுக்கு தடைகளெல்லாம் கலைந்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்கள் விசுவாச ஓட்டத்தை குறித்து நல்ல படிப்பினைகளை, பாடங்களை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களை பலவீனப்படுத்துகிற பாரங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவரே விடாமுயற்சியோடு ஆண்டவரே ஒரே இலக்கை நோக்கி ஆண்டவரே எங்கள் விசுவாச ஓட்டம் இருக்க, கவனம் சிதறாதபடி இருக்க ஆண்டவரே நீர் தந்த
படிப்பினைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வெளியூரில் வெளிநாடுகளில் இருக்க எங்கள் திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒன்றையுமே நாங்கள் கொண்டு வந்ததில்லை, ஒன்றையுமே இந்த உலகத்திலிருந்து நாங்கள் கொண்டு போவதில்லை ஆண்டவரே. ஒப்பற்ற செல்வம் நீர் என்பதை உணர்ந்து ஆண்டவரே உம்முடைய விருப்பப்படி வாழ எங்களை தகுதிப்படுத்தும் அப்பா. விசுவாசத்திற்கு ஆண்டவரே சாட்சிகளாக மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்று ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருத்தரும் எவ்விதமான விசுவாசத்திற்கு சாட்சியாக நின்றார்கள் என்பதை எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே உள்ளபடியே உமது சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நல்ல விதமாக ஆரம்பிக்கிறோம், ஆனால் எங்கள் விசுவாச ஓட்டம் இடையிலே வீணாய் தடைபடுகிறது ஆண்டவரே. மோசமான ஆரம்பமாக இருந்தாலும் ஆனால் நல்ல விடாமுயற்சியோடு வெற்றி பெற்ற வீரர்களையும் ஆண்டவரே படிப்பினையாக காண்பித்தீர் ஆண்டவரே. உம்முடைய திருச்சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சுவாமி. இந்த நாளை விசேஷித்த நாளாக பார்க்கின்ற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதியும். திருச்சபையினுடைய பொறுப்பாளர்கள், டீகன்மார் ஆண்டவரே, உடன் ஊழியர் போதகர் மற்றும் கோயில் பிள்ளை, ஆலயத்தை சுத்தம் பண்ணுகிற பணிப்பெண் ஆண்டவரே, இன்னும் கணினி ஊழியர் யாவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த சபையின் வளர்ச்சியிலே ஆண்டவரே ஒரு பொன்ன கருத்தோடு ஒற்றுமையோடு ஒவ்வொரு தம் பொறுப்பை உணர்ந்து நடக்க ஆண்டவரே உற்சாகத்தை தாரும். ஆலய ஆண்டவரே சுற்றி சுவர் கட்டுமான பணி ஆண்டவரே நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே அதை விரைந்து முடிக்க நீர் கிருபை செய்யும் சுவாமி. யாருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பலவீனத்தில் இருப்பவர்கள், நோய் அனுபவத்தோடும் வயோதிகத்தோடும் கஷ்டப்படுகிறவர்கள், கவலையுறுகிறவர்கள், கடன் தொல்லையினால் காரியம் நடக்கவில்லையே என்று, தடைகள் ஏன் என்று கலங்குகிறவர்கள் யாவருக்கும் ஆண்டவரே போதுமானவராக இருந்து அவர்கள் வழி நடத்தும் சுவாமி. கேட்க மறந்த எல்லா நன்மைகளையும் தார். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் விலையேற பெற நாமத்தில் நம்முடைய பாதமடைந்து மிகுந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது பூமியில் செய்யப்படுவதாக. அன்னின் வேண்டிய ஆகாரத்தை தார். எங்கள் கடனாளிகள் கவனிக்கிறது போல பாவக்குடன் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை தரிசித்து ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆம். ஆசீர்வாதம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூயாவின் துணையும் இன்றும் என்றும் சதா காலம் நம்ம அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார்.